படம் வந்து ஓட்ரேஷா தான் வந்ததுன்ட்டு தெரியல, எப்படியோ அந்த ஒன் டைம் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். ஆமா. மத்த 3 படம் பார்த்திருந்தா எப்படி இருந்துன்னு சொல்றது கமெண்ட் பண்ணுங்க. ஏ ஹாய் கைஸ். ஹலோ. நிறைய நாள் கழிச்சு நிறைய நாள் இல்ல, போன மாசம் நம்ம படத்துக்கு போனோம். இந்த ஜானர் உள்ள படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்க போறோம். அதுவும் வீலாட் பண்ணி பல மாதங்கள் ஆகுது காயத்ரியோட சேர்ந்து. எஸ், இந்த மூவி ரிவ்யூ பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு மூவி ரிவ்யூ வீலாக் தான் இது. அண்ட் என்ன படம்னு நாங்க இப்பவே ரிவீல் பண்ண போறது இல்ல. ஸோ பட் இன்னைக்கு வந்து மே 1 ஸோ 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் தெம் தான் நாங்க போயிட்டு ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ என்ன படம்? 4 படத்துல ரெட்ரோ, அடுத்தது நானி படம் ஒண்ணு ஹிட். ஆமா ஹிட் இது. அப்புறம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார், மார்வல் படம், மார்வல் படம் ஒன்னு, தண்டர்போல்ட்னு. சோ இந்த 4 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனா நாங்க போற படம் எதுன்னு நீங்களே சொல்லுங்க. தெரிஞ்சிருந்தா உடனே கமெண்ட்ல போடுங்க, இல்லைன்னா இந்த ஃபர்தர் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆக்சுவலி நிறைய நாள் நான் வந்து லாஸ்டா வந்து டெட்பூல் 3 போனோம். என் காலேஜ் ஃப்ரெண்டோட போனேன். நானு பெங்களூர்ல போனேன். இன்சிட்னியா வேற லெவல் தியேட்டர். அது செம்மையா படுத்துன்னுலாம் பார்த்தோம். அது ஈச் இண்டிவிஜுவல் சீட்டே வந்து படுத்துன்னு பாக்குற மாதிரி. காஸ்ட்லி 8,500 rupees தியேட்டர்னா, பட் ஆனால் செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ கெஸ் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் விட்டாது. ஜூன்ல தான் ஆல்மோஸ்ட் 10 months கழிச்சு இப்போ மூவி ரிவ்யூ வீலாக். எஸ், இப்பதான் மூவி ரிவ்யூ வீலாகே போடுறோம் நாங்க. அதான் இன்னைக்கு ஒரு தேர்ஸ்டேவா இருக்குது, எங்களுக்கு லீவ் கிடைச்சது. ஸோ விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு ஒரு டேட் மாதிரி, மூவி டேட் மாதிரி கிளம்பிட்டோம். அண்ட் இது வந்து நாங்க எந்த இடத்துக்கு போறோம்னா பிவிஆர் ஏரோ ஹப். எப்பவுமே கிராண்ட் கலாடா தான் போவோம். ஸோ இன்னைக்கு நாங்க ஏரோ ஹப்புக்கு போறோம். ஆக்சுவலா தெரியல, இதுக்கு முன்னாடி நாங்க ஏரோ ஹப் போகும்போது அவ்வளவா நிறைய கடை அந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கல. ஸோ இப்போ எப்படி ஆயிருக்கு என்னன்னு போய் பார்க்கணும். அதுவும் ஒரு இது இருக்கு. பிளஸ் மூவியும் பார்த்துட்டு வரலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அதுவும் பாப்கார்ன் டாப் போவோம். இங்க ஒருத்தர் வந்து பாப்கார்ன் டாப் போவாங்க. 2 பேருமே தான் ஆக்சுவலி. மறந்தே போயிட்டோம் நம்ம ஒண்ணு. ஆமா, சோ பிவிஆர் போகணும்னாலே நாங்க பாப்கார்னோட மசாலா நாங்களே வீட்டுல வாங்கி வச்சிருப்போம். அங்க போனா ஒரு பாக்கெட்டுக்கு 20 ரூபாங்க. அது ஓ மை கார்டன் இருக்காது. பல்டோன் வாங்கினோம். இதுல நந்தனம்ல ஒரு கடை இருக்கு, பிவிஆர் பாப்கார்ன். அப்படியே வந்து சேல் பண்ற அதே டேஸ்ட், அதே இது சேம் டிட்டோ அதே தாங்க. சூப்பரா இருக்கு. நாங்களே வீட்டுல நிறைய தடவை பண்ணி ஆக்டிவ் பாப்கார்ன் வச்சு அந்த டாப்பிங் இதை போட்டு நாங்க சாப்பிடுறோம். அண்ட் பட் என்ன ஒரு இதுனா, அவங்க யூஸ் பண்ற பாப்கார்ன்ல லெஸ் சால்ட் இருக்கும். நாங்க ஆக்டிவ் பாப்கார்ன்ல சால்ட் ஜாஸ்தி இருக்குமா, அதால அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் கொஞ்சம் தூக்கி காட்டும் சால்ட். அதுதான் ஒரு பிரச்சனை தவிர்த்து மற்றபடி நம்மளே பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்டா இட் வுட் பி ஈவன் பெட்டர் அந்த டாப்பிங்ஸுக்கு நான் சொல்லுவேன். பட் நீங்களும் போய் பாருங்க, அந்த கடையில போய் வாங்குங்க. பாம்பே ஜெனரல் ஸ்டோர்ஸ் நந்தனத்துல கிட்ட இருக்கு. சோ பாம்பே ஜெனரல் ஸ்டோர்ஸ்ல போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. நாங்க வாங்கி வச்சிருக்கோம், மறந்து எடுத்துன்னு வர சீரியஸ்லி. சோ அதாங்க இன்னைக்கு நாங்க வந்து ஒரு மூவி ரிவ்யூக்கு பிவிஆர் ஏரோ ஹப்புக்கு போயிட்டு இருக்கோம். அந்த வேல இருக்கோம். இப்ப தாம்பரத்துக்கிட்ட இருக்கோம் நாங்க ஆக்சுவலா சொல்ல போனா. And yes guys, so welcome to our channel, The Story of Two Nomads. This is me, Gayatri. And Roshan here. அடுத்து பிவிஆர்ல மீட் பண்ணுவோம். படத்தை பார்த்துட்டு வந்து மீட் பண்ணலாம். Sure. Hey, hi guys. படம் பார்த்து முடிச்சாச்சு. Yes. எந்த படம்? Thunderbolts படம். ஒரு மார்வல் படம். 4 படம் ரிலீஸ் ஆச்சு முன்னாடி சொன்ன மாதிரி.
ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஹிட், அப்புறம் தண்டர்போல்ட் படத்துக்கு புக் பண்ணி எந்த ஒரு மார்வல் படமோ டிசி படமோ வந்தா கண்டிப்பா அவர் பார்க்கணும் பாரு. ஸோ டிஃபால்ட்டா அதை தான் பார்த்தோம் நாங்க. எஸ், தண்டர்போல்ட்ஸுங்கிற படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? படம் வந்து ஒட்ரேஷா தான் இருந்ததுன்ட்டு. முன்னாடி அந்த படம்லாம் பார்த்தா தான் புரியும் இந்த சென்ஸ் அந்த கேரக்டர், அந்த கேரக்டர் யாருன்னு நம்ம தெரியணும்னா ஆப்வியஸ்லி ஸ்டோரி முன்னாடி இந்த சீரீஸ் பார்க்கணும். சீரீஸ் அண்ட் மூவிஸ் பார்த்தா மட்டும் தான் புரியும். ஏன்னா கண்டிப்பா புரியாது யாரா அவனை புதுசா திடீர்னு. ஏன்னா எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாம டைரக்டா ஸ்டார்ட் ஆகும் படம். எக்ஸாக்ட்லி, எனக்கே அப்படிதான் இருந்தது. யாருன்னே எனக்கு தெரியல சுத்தமா. பட் ஸ்டோரி புரிஞ்சுது. பட் யாரு என்னன்னு எனக்கு அது சுத்தமா தெரியல. பட் ஒட்ரேஷா தான் போச்சு. ஒன்னும் பெரிய ஸ்டோரி நல்லா ஒண்ணும் இல்ல. ஒரு வாய்டுன்ற ஒரு கான்செப்ட கொண்டு வந்து அதை பத்தி காட்டுறது தான். பட் பெருசா காமெடியும் ஒண்ணும் இல்ல, ஓகேவா தான் இருந்தது. காமெடி அந்த கார்டியனோட காமெடி தான் இருந்தது. வாட் இஃப்லாம் வரும் அந்த ப்ளஸ் பிளாக் விடோ. மெயினாக என்னென்ன படம் பார்த்தோம்னா பிளாக் விடோ பார்த்தா கேரக்டர் ஸ்டோரிக்காக இல்லை, இந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சுட்டு பிளாக் விடோ படம் பார்க்கணும். ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீரீஸ் பார்க்கணும். அப்புறம் ஹார்ட் ஐ பார்க்கணும். ஹார்ட் ஐ சீரீஸ் அதுவும் பார்த்தானோ. அப்புறம் ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் செகண்ட் பார்ட் அதுவும் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தா தான் வந்து உன் கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு தெரியும். அதெல்லாம் வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. ட்ரூ தான். பட் அதான் ஸ்டார்டிங்ல இதா போச்சு. பட் டைம் போனா தெரியல. எப்படியோ அந்த ஒன் டைம் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். டைம் போனது தெரியாம நல்லா இதா ஒரு ஃப்ளோவா போச்சு இருந்தது. ஏன்னா நாங்க போன தியேட்டரும் நல்லா இருந்தது உட்கார்றதுக்கு. அந்த இதெல்லாம் பாப்கார்ன் நல்லா வாங்கி சாப்பிட்டோம். ஏன் தண்டர்போல்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா இட் வாஸ் குட். பட் பெரிய ஸ்டோரி இல்ல. பெரிய வேற மார்வல் டிசி படத்தெல்லாம் பார்த்துட்டா இது வந்து உண்மை இல்லாத மாதிரி சிம்பிளா இருக்கும். அதாவது மெயினா ஒரு டீமை ஃபார்ம் பண்ற மாதிரி ஸ்டோரி இது. டிஃப்ரெண்ட் பீப்புளா இருப்பாங்க, ஒரே டீமா ஃபார்ம் பண்றது தான் இந்த ஸ்டோரியாவே இருந்தது. பிளஸ் போஸ்ட் கிரெடிட் சீன் வேற லெவல். அதோட ஒரு இன்னொரு அடுத்த மார்வலோட படத்துக்கு ஒரு இன்ட்ரோவா கொடுத்தான் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன். எல்லாருக்குமே தெரியும் அடுத்த மார்வல் படம் என்னன்னு. அதுவும் நேம் தண்டர்போல்ட்ஸ்னோ நேம் வச்சுட்டான். அதுவும் சீரியஸ்லி அது எக்ஸ்பெக்ட் சென்ட்ரின்னு அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. புது சூப்பர் ஹீரோ சென்ட்ரிங்கிற கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மற்றபடி எல்லாம் அவனோட பாஸ்ட வந்து இது பண்றத பத்தி தான் ஸ்டோரியே. பட் யா இட் வாஸ் ஓகே, நாட் பேட். ஒரு ஒன் டைம் வாட்சா போயிட்டு வரலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு. அடுத்த படம் புதிய வேணா இந்த படம் பார்க்கலாமே தவிர்த்து. நீங்க வந்து ஒரு மார்வல் டிசி ஃபேனா இல்லைன்னா ஷோர்லி போகாதீங்க எதுக்கு. And you can go for better options. இன்னும் ரெட்ரோ படம் and what else, அந்த ஹிட் 3 டூரிஸ்ட் ஃபேமிலி. ஹிட் 3 ஆக்சுவலா நானி எனக்கு எப்பவுமே நானியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையா தான் இருக்கும். அது கூட போலாம் நீங்க. ஸோ இது மூணும் நீங்க ட்ரை பண்ணலாம் if you are not a Marvel or DC fan. Only if you are fan of this then you can go for this. அதுவும் இந்த படத்தை வந்து எந்திரிச்சு புஸ்வான விடுற மாதிரி இந்த சீன் கிடையாது. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மற்றபடி ஓகேஷ் எஸ் போனோம், மாலை சுத்தி பார்த்தோம். எஸ் மால் புக் ஃபேர் ஒன்று இருந்தது. பட் மோஸ்ட்லி எல்லாம் ஃபிக்ஷன் புக்ஸா இருந்ததுனால நாங்கள் எதுவுமே வாங்கல. அண்ட் சும்மா சுத்தி பார்த்துட்டு எதையும் சாப்பிடலாம். அங்கேயே நாங்க பிவிஆர்ல எல்லாம் சாப்பிட்டோம். அதனால நாங்க வெளியில எதுவும் வாங்காம we are on the way to home to see our kid. பாவம் பையன். எனிவேஸ் யா, ஸோ நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்க உண்ட இது அப்படின்னு. மற்ற 3 படம் பார்த்துருந்தா எப்படி இருந்துன்னு சொல்றது கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எதை மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. and probably we'll try to watch it sometime. Okay. Yeah guys, so that's it from my end. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. உங்களோட தண்டர்போல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. and அடுத்த ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். yes, bye bye.